அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி திருவண்ணாமலை செல்லும் போது அனைவருக்கும் தெரிந்தது கிரிவலம் செல்ல வேண்டும், அண்ணாமலையாரை வணங்க வேண்டும், சித்தர்கள் மகான்கள் குகைகளை பார்க்க வேண்டும், அங்குள்ள ஆசிரமங்களை பார்க்க வேண்டும். இதுதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? ஆம், திருவண்ணாமலை மலை மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்த்தம் தான் ஒரு சக்தி வாய்ந்த பாறை இடுக்கில் வரக்கூடிய தீர்த்தமாகும். அந்த தீர்த்தங்களை பருகித்தான் சித்தர்கள் மகான்கள் உணவின்றி நீரின்றி வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போல அந்த தீர்த்தத்தில் நீங்கள் குளித்தாலே உங்களை பிடித்திருக்கும் அனைத்து தோஷங்களும் விடுபடும். அதே போல் அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வந்து வீட்டில் வைத்து 48 நாட்கள் நீரடினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை, தொழில் தடை, வியாபார தடை, பில்லி, ஏவல், சூன்யம், காத்து, கருப்பு என எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும். அதே போல தீராத வியாதிகளையும் தீர்க்கும் சக்தி அந்த தீர்த்தத்திற்கு உண்டு. ஆம், அவ்வளவு சக்தி நிறைந்தது தான் அந்த தீர்த்தமாகும். இது எங்கே இருக்கிறது என்று நீங்கள் வினவலாம். ஆம், முதலில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு செல்லும் போது வழக்கம் போல நீங்கள் அண்ணாமலையரை பார்த்து விடுங்கள், அல்லது கிரிவலம் போவதாக இருந்தால் கிரிவலம் போருங்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திருவண்ணாமலையிலிருந்து மலைக்கு ஏறும் வழி மொத்தம் 60 வழிகள் இருக்கிறது. அந்த 60 வழியில் நீங்கள் செல்ல வேண்டிய வழி முளைப்பால் தீர்த்தம் என்று ஒரு வழி இருக்கும். முளைப்பால் தீர்த்தம், இந்த வழி கேட்டால் சொல்வார்கள். இது திருவண்ணாமலை கோவிலுக்கு பின்புறம் ஒரு வீடு, நிறைய அடர்ந்த வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீட்டு சந்தில் இந்த மலை மீது ஏறும். இதற்கு பெயர் முளைப்பால் தீர்த்தம் வழி என்று பெயராகும். இந்த தீர்த்தத்திற்கு நீங்கள் மலை மீது கொஞ்சம் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நேரம் இருக்கிறது. அங்கே செல்லும் வழியில் உங்களுக்கு கந்த ஆசிரமம் வரும். இது அனைவருக்கும் தெரிந்ததாகும். அதே போல் ரமண மகரிஷி வாழ்ந்த குகை இருக்கிறது. அது விருப்பாச குகை என்று சொல்வார்கள். அந்த குகை அனைவருக்கும் தெரியும். இதையெல்லாம் போவதற்கு முன்பு வேறொரு வழியில் முளைப்பால் தீர்த்தம் என்று வழி இருக்கும். மேலே போனால் தான் உங்களுக்கு போர்டு தெரியும், அது கீழே எதுவும் தெரியாது. அந்த முளைப்பால் தீர்த்தம் என்பது உலகத்திலே எங்கேயும் நடக்க ஒரு அதிசயம் அங்கே நடக்கிறது. ஏனென்றால் அடர்ந்த காட்டுக்குள் பாறை இடுக்குகளிலிருந்து, அதாவது பாறையிலிருந்து வெளிவருகிறது தீர்த்தம். இது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்பது யாருக்கும் தெரியாத கதையாகும். இதுவரை இந்த தீர்த்தம் எவ்வளவு வறட்சி காலத்திலும் வற்றியதே இல்லை என்கிறார்கள். அதே போல சிவன் ஸ்தலம் என்பது திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாகும். நெருப்பாய் கொதிக்கும் சிவனின் ஸ்தலத்தில் இப்படி குளிர்ச்சியான தீர்த்தம் வருவது ஒரு வினோதமாகவும் அதிசயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தூரமாக இருந்து பார்த்தால் அது பச்சை நிறமாக தெரியும். அருகில் சென்று பார்த்தால் நீல நிறத்தில் தெரியும். கொஞ்சம் சற்று நடுவில் பார்த்தால் அது பால் போல வெள்ளையாக தெரியும். இதைத்தான் முளைப்பால் தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள். அதே போல இந்த தீர்த்தம் மிக சக்தி வாய்ந்தது. அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் இந்த தீர்த்தத்தை பருகிவிட்டுத்தான் பல நாட்கள் நீரின்றி உணவின்றி தியானம் தவம் மேற்கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போல இந்த தீர்த்தத்தை நீங்கள் எடுத்து அங்கே குளித்தால் சகல தோஷங்களும் நீங்கும். நீங்கள் தீர்த்தத்தில் நேரடியாக குளிக்கக்கூடாது. தீர்த்தத்தை ஒரு வாளியிலோ ஒரு பக்கெட்டில் தனியாக கொண்டு வந்து தூரமாக வைத்து குளிக்க வேண்டுமே தவிர, அல்லது தலை மீது தெளித்து கொள்ளலாம். நீங்கள் குளத்தில் இறங்கக்கூடாது, இது மிகப்பெரிய பாவமாகும். அதே போல் அதில் இறங்குவது மிகப்பெரிய தவறாகும். அப்படி இறங்கவும் கூடாது. தண்ணீரை கொண்டு கீழே இறங்கி கூட நீங்கள் குளித்து கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைத்து நீங்கள் குளித்துக் கொள்ளலாம், அல்லது தலைமையை தெளித்துக் கொள்ளலாம். குளத்தில் குளிக்க வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. குளத்தில் இறங்கி குளிக்க வேண்டும் என்று குழப்பிக் கொள்ள வேண்டாம். தீர்த்தம் உங்கள் மீது ஒரு துளிப்பட்டாலே போதும், அவ்வளோதான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்பு தீர்த்தத்தை உங்கள் தலை மீது போட்டுக்கொண்டு கொஞ்சம் அதை நீங்கள் பருகலாம். அதை ஒரு சின்ன வாட்டர் கேனில் கொண்டு தொடர்ந்து 48 நாட்கள் அந்த முளைப்பால் தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கலாம், குடிக்கலாம், இரண்டுமே செய்யலாம். இந்த இரண்டையும் நீங்கள் செய்தால் உங்கள் மீது இருக்கக்கூடிய தொழில் தடை, வியாபார தடை, கண்டிஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், காத்து, கருப்பு என அனைத்தும் நிவர்த்தி கிடைக்கும். அண்ணாமலையாரின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வாழும் சித்தர்களையும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே தயவு செய்து நீங்கள் திருவண்ணாமலை செல்வதாக இருந்தால் இந்த முளைப்பால் தீர்த்தத்தை சென்று தரிசனம் செய்து அதை பருகிவிட்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.